அனைத்து நடவடிக்கையும் எடுத்த பிறகு என்ன போராட்டம்னு எனக்கு தெரியல. இந்த சம்பவம் நடந்த 2வது நாள் இந்த நடவடிக்கை அனைத்தும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு அரசு என்ன செய்ய முடியும்னு பாதம் தாங்கி பழனிசாமி சொல்லுங்க. நான் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் எஃபர்ட்ஸ்னு சொல்லல, இதெல்லாம் டியூட்டிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். டியூட்டி ஆஃப் தி கவர்மெண்ட்டை ப்ராப்பரா ஒரு கவர்மெண்ட் செஞ்சிருக்கு. இந்த ஸ்டெப்பை இந்த அரசு செய்யல ஒன்னு சொல்லுங்க. இதுல இது செஞ்சிருக்கணும், இதை செய்யல, என்ன செய்யலாம் சொல்லுங்க. முதல்வர் பொறுப்பேற்று தான் அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவர்கள் கிட்டயே பேசுறாங்க, சாரி சொல்றாரு. அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி வழக்கா இருக்கட்டும், சாத்தான்குளமா இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவமா இருக்கட்டும், இப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில எடப்பாடி பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி எடுத்த நடவடிக்கை என்ன? எல்லாத்தையும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் இதுக்கான தண்டனையை நாங்க மேற்கொள்ள போறோம், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நான் அவங்களோட கூட நிக்கிறோம்னு சொல்றாரு. குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுட்டாங்க. அவங்க யாராவது இன்னைக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில்ல வெளியிருக்காங்களா? இல்ல யாராவது அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்களா? இல்ல இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட காவல் கண்காணிப்பாளர் மேல நடவடிக்கை எடுக்கலன்னு ஏதாவது இருக்கா? சம்பவம் நடந்த அடுத்த நாள் கைது, அதுக்கு அடுத்த நாள் சிபிஐ மாற்றம்னு எவ்வளவு வேகமா போக முடியுதோ போகுது. அதுவே ஒரு தோல்வி. அதுதான் என்ன அரசின் மீது நம்பிக்கை இல்ல, உங்க விசாரணை மீது நம்பிக்கை இல்லாம சிபிஐக்கு போகுது. ஒரு முதல்வரே மாற்றும் பொழுது ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாது. முதல்வரே ஒரு ஒப்புதல் கொடுக்கிறாரு. நான் நடவடிக்கைகளை சொல்றேன், அப்புறம் நான் இதுக்கு பதில் சொல்றேன். 2வது என்னன்னா, இழந்த உயிர்கள் கிடைக்குமான்னா கிடைக்க, ஆனா அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க முடியுமா? அந்த குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனையை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமான்னா அதை கொடுக்க முடியும். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் வழக்கறிஞர் சித்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். சிவகங்கையில் அஜித்குமார் என்ற இளைஞர் உயிரிழந்திருக்கிறாரு. அதற்கு அந்த போலீஸ்காரங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. வழக்கு விசாரணை எந்தவித சந்தேகத்தையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிபிஐக்கு முதல்வர் மாற்றிருக்கிறாரு. அந்த குடும்பத்திற்கு தேவையான உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க. அவர் தம்பிக்கு அரசு வேலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்கு. ஸ்டாலின் அவர்களே தொலைபேசி மூலமாக அந்த குடும்பத்தோடு பேசியிருக்கிறாங்க. இன்னொரு புறத்தில் அதிமுக பாஜக இணைந்து அஜித்குமாருக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. கடுமையான விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு திமுகவின் சார்பில் அவங்களுக்கான வருத்தத்தையும் இரங்கலையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாங்க, நம்மளும் தெரிவிச்சிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு, பாதிக்கப்பட்ட அந்த இளைஞருக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற அந்த குரல் எங்கிருந்து வந்தாலும் அதை திமுக ஏற்கிறது. 2வது, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கான குரலாக திமுக இன்னைக்கு களத்தில் நிற்கிது. தமிழ்நாடு அரசுங்கிறத கடந்து நான் சொல்கிறேன், திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏ நேரடியாக போய் சந்திச்சிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட அந்த இளைஞனினுடைய தாயாரிடத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேரடியாக தொலைபேசியில் பேசியிருக்கிறாங்க. அவருடைய சகோதரருக்கு நேரடியாக இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, எப்போதுமே விளிம்பு நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களோடு அரசு இயந்திரம் இன்னைக்கு உங்கள் பக்கம் நிற்கிது, உங்கள் கூட துணை நிற்கிது, உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்படுவோங்கிறது ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இதை யார் கேட்குறாங்கன்ற ஒரு கேள்வியை நம்ம வைக்கப்படுது. பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்கன்னா அந்த 2 கட்சியும் முதல்ல எப்படிப்பட்ட கட்சிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு திமுகவின் சார்பில் இந்த கொலையை யாரும் ஆதரிக்கல, இல்லைன்னு சொன்னால் இது எங்களுக்கு தெரியவே இல்லை, அரசு இயந்திரத்துக்கு இது தெரியவே இல்லைன்னு சொல்லி முதலமைச்சரோ அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரோ பேட்டி கொடுக்கல. மாறாக இந்த தவறுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவருடைய பேச்சில் ஒரு அலட்சியம் தெரியுது. தெரியாமல் நடந்துருச்சு, எல்லாத்தையும் விடுங்க அப்படிங்கிறாரு, சாரி அப்படிங்கிறாரு. சாரி சொன்னால் உயிர் வந்துருமா? கூச்சமே இல்லையா ஸ்டாலினுக்குன்னு எடப்பாடி கேட்குறாரு. அதாவது தற்குறித்தனமாக பேசக்கூடியதாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடாது. ஒரு தற்குறிகள் எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசக்கூடாது. ஒரு பண்பட்ட சமூகத்தில் இருக்கிறோம், பண்பட்ட முறையில் பேசணும். கூச்ச நாச்சமே இல்லாமல் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க இதை பேசலாமா? பாஜக முதல்ல எப்படிப்பட்ட கட்சி தெரியுமா? காஷ்மீரில் ஆசிஃபாங்கிற ஒரு சிறுமியை பாலியல் வன்புறவு செய்யப்பட்டு சின்ன குழந்தைய அதை இறந்து போது அந்த இறப்பை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் நடக்குது. ஆனால் காஷ்மீரில் பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேரணி போனாங்க. இதை எப்போ நீங்கள் ஏன் இந்த பேரணி போனீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் பாஜகவினுடைய தலைமை சிலர் முக்கியமானவர்கள் சொல்லி தான் பேரணி போனோன்னு. பேரணி போனது யார்? சும்மா சாதாரண ஆட்கள் இல்லை, பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள். இது செஞ்ச பாஜக தமிழ்நாட்டில் அனைத்து நடவடிக்கையும் எடுத்த பிறகு என்ன போராட்டம்னு எனக்கு தெரியல.
ரெண்டாவது அதிமுக யாரு? நான் எந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் போல. கடந்த அதிமுக ஆட்சியில நடந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஜுடிஷியல் கஸ்டடியில் மட்டும் 350க்கு மேல கொலைகள் அதாவது லாக்அப் டெத்துகள் நடந்திருக்கு. அதே மாதிரி ரிமாண்ட்ல இருந்த இடத்துல மட்டும் 43க்கு மேல லாக்அப் டெத்துகள் நடந்திருக்கு. இந்த டேட்டாஸ்க்கு இந்த கம்பாரிசன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் போல. ஆனா பொள்ளாச்சி பாலியல் வழக்குல காவல்துறை கண்காணிப்பாளர் என்ன பண்றாருன்னா, நேரடியா உட்கார்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, கிரிமினல் ஜஸ்டிஸுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை நேரடியா பத்திரிகையாளர் சந்திப்புல வெளியிட்டார். அந்த காவல்துறையை கையாண்டு கொண்டிருந்தவர் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு குற்ற சம்பவம் நடந்துருச்சு. சம்பவம் நடந்ததுக்கு பிறகும் கூட அலட்சியமாக காவல்துறை கண்காணிப்பாளர் உட்கார்ந்து பேட்டி கொடுக்கிற அளவுக்கு அனுமதித்திருந்த ஆட்சி அதிமுகவினுடைய ஆட்சி. பென்னிக்ஸ் வழக்குல என்ன நடந்துச்சு? அவர் வயிற்று வலியில இறந்து போனாரு, அவர் இயற்கை மரணம் அடைஞ்சாரெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் என்ன நடந்துச்சு? அதை டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். இதெல்லாம் தான் அலட்சிய போக்கு, இதெல்லாம் தான் மக்களை நேரடியாக கண்காணிக்காத போக்கு, இதெல்லாம் தான் ஏதோ எதேச்சி அதிகாரமாக பேசுகிற போக்கு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட நேரடியாக அவரே தொலைபேசியில் பேசுகிறாங்க. நான் உங்களை பார்த்துக்கிறேன், உங்களுக்கான அரசு துணை நிற்கும், நடந்த சம்பவத்துக்கு சாரி. இழந்த உயிர் வருமா? இது போல 25 உயிர் போயிருக்கு. தொடர்ச்சியாக இதுதான் சொல்றாங்க. ஆனால் எந்த விதமான நடவடிக்கை காவல்துறையே முதல்வருக்கு சரியா கையாள தெரியல அப்படிங்கிறார். அதாவது இதைத்தான் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ லாக்அப் டெத் இது ஒரு இங்க இருக்கக்கூடிய ஒரு மோசமான நடைமுறை. இது தவிர்க்கப்படணும். இந்த மாதிரியான விஷயங்கள் குறைக்கப்படணுங்கிறதுல தமிழ்நாடு அரசு மிக துல்லியமாக செயல்படுது. அதனால தான் அரசு ரிஃபார்ம் கொண்டு வந்தோம். காவல்துறையில் ஆட்சிக்கு வந்ததுமே ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தோம். என்னன்னா, அவர்களுக்கான விடுமுறைகளை அங்கீகரிக்கிறது, அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மன அழுத்தங்கள் வராத அளவுக்கு காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களை பணியாற்ற வைக்கிறதுங்கிற மாதிரியான ரிஃபார்ம் எல்லாம் தமிழ்நாடுடைய அரசு கொண்டு வந்துச்சு. ரெண்டாவது என்னன்னா, இழந்த உயிர்கள் கிடைக்குமானா கிடைக்காது. ஆனால் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க முடியுமா? அந்த குற்றம் செய்தவர்களுக்கான தண்டனையை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமானா அதை கொடுக்க முடியும். அந்த இடத்துல இருந்து அரசு நகர்ந்து போயிருக்கா? தூத்துக்குடியில அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட இல்ல குற்றத்திற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள் 10 நாட்களுக்கு அப்புறம் தான் கைது செய்யப்படுறாங்க. காவல்துறை கண்காணிப்பாளர், அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர்கள் 11 நாட்களுக்கு அப்புறம் தான் பணியிடை மாற்றம் செய்யப்படுறாங்க. ஆனா குற்றம் நிரூபிக்க, அதாவது இந்த ஒரு கேஸ் இருக்கு, சந்தேகத்துக்குரிய மரணம்னு எஃப்ஐஆர் ஃபைல் ஆன உடனேயே, அந்த இளைஞர் இறந்து போனது சந்தேகத்துக்குரிய மரணம்னு எஃப்ஐஆர் ஃபைல் ஆன உடனேயே அந்த 6 காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மாவட்ட கண்காணிப்பாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு, துணை கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாரு. இது அனைத்தும் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இஷ்யூங்கிறது ஒரு போராட்ட களமாகவோ இல்லைன்னா இந்த இஷ்யூங்கிறது ஒரு மக்களுக்கு பெரிய பேசுபொருளாகி ஒரு அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே அரசு இயந்திரம் எப்படி செயல்பட்டு இருக்கு? இது இந்த கோரிக்கையை போய் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட இவங்களை கைது செய்யணும்னோ, சாத்தாங்குளம் வழக்க நீதிமன்றம் அதிமுக ஆட்சியில தானா முன் வழக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கைதெல்லாம் நடைபெற்றுச்சு. ஆனா இங்க யாரும் கோரிக்கை வைக்கல, நீதிமன்றம் முன் சொல்லல. தமிழ்நாடு அரசு இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவங்களை கைது பண்ணியிருக்கு. கைது பண்ணது மட்டும் கிடையாது, அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கான அந்த ரியல் இன்வெஸ்டிகேஷனை நடத்துவோங்கிறத தமிழ்நாட்டு அரசினுடைய பார்வையா முன் வச்சிருக்கிறாங்க. இது நடந்துட்டு இருக்கு. அப்போ நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த விஷயத்தை எடுத்த வரைக்கும் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 6 காவல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். துணை கண்காணிப்பாளருக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்து சிபிசிஐடியிலிருந்து சிபிஐ இந்த வழக்கை விசாரிப்பதற்கு முதலமைச்சரே உத்தரவு போட்டிருக்கிறார். அதுவே ஒரு தோல்வி. அதுதான் இது என்ன தோல்வி? அரசின் மீது நம்பிக்கை இல்ல, உங்க விசாரணை மீது நம்பிக்கை இல்ல, சிபிஐக்கு போகுது. ஒரு முதல்வரே மாற்றும் பொழுது ஒரு விமர்சனத்திற்கு இல்ல, முதல்வரே ஒரு அதாவது கொடுக்கிறாரு. நான் நடவடிக்கைகளை சொல்றேன், அப்புறம் நான் இதுக்கு பதில் சொல்றேன். இப்போ இந்த சம்பவம் நடந்த 2வது நாள் இந்த நடவடிக்கை அனைத்தும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முன்னெடுத்திருக்கிறாங்க. அப்போ இதை தாண்டி ஒரு அரசு என்ன செய்ய முடியும்னு பாதம் தாங்கி பழனிசாமியை சொல்லுங்க. நான் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் எஃபர்ட்ஸ்ன்னு சொல்லலை, இதெல்லாம் டியூட்டிஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். டியூட்டி ஆஃப் தி கவர்மெண்ட்டை ப்ராப்பராக ஒரு கவர்மெண்ட் செஞ்சிருக்கு. இதை தாண்டி அரசு நிர்வாகம் என்ன செய்ய முடியும்? பாதம் தாங்கி குரூப் சொல்லுமா? இல்லை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போன
பாஜக அரசு சொல்லுமா? பாஜகவில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்களா? இவங்களால சொல்ல முடியாது. அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி வழக்காக இருக்கட்டும், சாத்தான்குளமாக இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவமாக இருக்கட்டும், இப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் எடப்பாடி பழனிசாமி, பாதந்தாங்கி பழனிசாமி வச்ச கோரிக்கைகள் என்ன, இல்லை அவர் எடுத்த நடவடிக்கை என்ன, எல்லாத்தையும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல அந்த அட்மிட் பண்ணுறதுக்கான மனசே இல்லை. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் நடந்த குற்றம், இது குற்றம் நடந்திருக்கு, இதுக்கான தண்டனையை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நாங்கள் அவங்களோட கூட நிற்கிறோன்னு சொல்கிறாரு. அப்போ இதை விமர்சனம் செய்கிறதுங்கிறது ஒரு அரசியலுக்காக நம்ம செய்யக்கூடாது. ஏன் இது எப்படி அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபேக் நியூஸ் பரப்புறது, ஃபேக் கார்டு பரப்புறது, தலையீடு இருக்குங்கிறாங்களா? இப்போ இதில் கூட திமுக கட்சி கொடியை கட்டிட்டு திமுகவுடைய நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினான்னு சொன்னாங்க. இப்போ பொள்ளாச்சியில் உயிரிழந்த ஒரு பெண்ணுடைய விவாதத்தில் காங்கிரஸுடைய தலையீடு இருக்குங்கிறாங்க. தொடர்ச்சியாக திமுகவும் திமுக கூட்டணிகளும் இந்த விசாரணை நிலையத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்க காவல்துறைக்கு. இல்லை, விசாரணையில் என்ன அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இது ஒரு ஓப்பன் ஃபோரமில் இருக்கிற டிஸ்கஷன். இப்படி சொல்கிறவங்க மேலே எங்களால் அவதூறு வழக்கு போட முடியும், டிஃபமேஷன் போட முடியும். ஏன்னா இன்னைக்கு அந்த வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, 6 பேர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த 6 பேரை கைது செய்யறதுல ஏதாவது தடை ஏற்பட்டிருக்கா? கண்காணிப்பாளர்களை மாற்றுறதுல ஏதாவது தடை ஏற்பட்டிருக்கா? எதுவுமே நடக்கலையே. அப்புறம் என்ன இன்டர்ஃபியரன்ஸ் இருக்க போகுது? ஒருவேளை அப்படியே இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆதாரத்தை கொடுக்கணும்ல. யார் எங்கே தலையிட்டாங்கன்னு போகிற போக்கில் சொல்லக்கூடாதுல்ல. நாங்கள் சொல்கிறோம்ல, இப்போ அதிமுகவுடைய ஐடி விங் துணை செயலாளராக இருந்த ஒருத்தர் இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாக இருக்கிறாரு. அப்போ இது எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் நான் சும்மா சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் அதை ஏற்றுக்குவாங்களா அவங்க? அதுக்கு ஆதாரத்தை கேட்க மாட்டாங்களா? அதே மாதிரி தானே இதுவும். இப்போ திமுகவின் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குன்னு சொன்னால் அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும். திமுக இதில் எப்படிங்க இன்டர்ஃபியர் ஆக முடியும்? நாங்கள் தானே மக்களுக்கான களத்தில் நிற்கக்கூடிய இயக்கமாக இருக்கிறோம். அந்த பாதிக்கப்பட்டவர் எம்எல்ஏ போய் பார்த்துருக்கிறாரு, அமைச்சர் போய் பார்த்துருக்குறாங்க, நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த ஸ்டெப்பை இந்த அரசு செய்யலை ஒன்று சொல்லுங்க. இதில் இது செஞ்சிருக்கணும், இதை செய்யலை, என்ன செய்யலாம் சொல்லுங்க. அதிகாரிகளை இடைமாற்றம் பண்ணுவது இதெல்லாம் சரி. ஆனால் பொறுப்பேற்க வேண்டிய முதல்வர் காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. பொறுப்பேற்க வேண்டிய முதல்வர் அதிகாரிகள் மேலே பழி போட்டு முதல்வர் பொறுப்பேற்கிறதுனா என்ன செய்யணும்? முதல்வர் பொறுப்பேற்று தான் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கிட்டேயே பேசுறாங்க, சாரி சொல்றாரு. இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க, எத்தனை ரயில் விபத்து நடந்திருக்கு பிஜேபி ஆட்சியில்? எந்த ரயில் விபத்துக்கு பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போய் இது ஒரு தவறு நடந்துருச்சுன்னு பிஜேபியினுடைய அமைச்சர் சொன்னதா சொல்லுங்க. ஏன் இப்போ ஏர்கிராஃப்ட் ஒன்று விபத்து நடந்துச்சு, அந்த ஏர்கிராஃப்ட் விபத்துக்கு எத்தனை பிஜேபி அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. சரி, இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் ஆக்சிடென்ட். மணிப்பூர்ல போய் ரோட்ல பல பெண்கள் உயிர் போச்சே, பல ஆண்களினுடைய உயிர் போச்சே, நிர்வாணப்படுத்தி அடிச்சாங்களே. இதுக்கு இந்த பிரதமர் வரணும்னு உச்சநீதிமன்றம் தலையிட்டு இது மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு கேட்டாங்களே, அதுக்கு யாரு பொறுப்பேத்தாங்க? பிரதமர் போனாரா? மணிப்பூருக்கு போனாரா? மணிப்பூர்ல பேசினாரா? ஆனா நான் விபத்தோட இதை ஒப்பிடல. இந்த சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய சம்பவம், நடந்திருக்கவே கூடாத சம்பவம். ஒரு உயிர் போயிருக்கு, ஒரு இளைஞனுடைய உயிர் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம். எங்களுக்கு எல்லாரை விட அறச்சீற்றம் அதிகமாக இருக்கு. ஆனால் எங்களை விட முதலமைச்சருக்கு இருக்கிற காரணத்தால தான் முதலமைச்சர் தானாக முன் அந்த குடும்பத்திடம் வருத்தம் தெரிவிக்கிறாரு, சாரி சொல்றாரு. உங்களுக்கு இன்னைக்கு நாம நடவடிக்கை எடுத்திருக்கிறோமே, அந்த இளைஞன் இறந்து போனதால அந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது என்கிற அடிப்படையில் அவர்களுக்கான வாழ்விடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அந்த இளைஞனுடைய சகோதரருக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் என்னன்னா ஒரு காம்பன்சேஷன் கிடையாது. இந்த அரசால் இயன்றதை உடனடியாக அந்த குடும்பத்திற்கு நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோம்னு காட்டுறதுக்கான செயல். உங்க கூட அரசு இயந்திரம் இருக்குன்னு சொல்றதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அப்போ இதெல்லாம் செய்யற திமுகவை நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்விங்க. இதை முதலமைச்சர் செஞ்சிருக்கலாம், இல்லை இந்த அரசு செஞ்சிருக்கலாம். ஒன்று சொல்லுங்க, இந்த விஷயத்துல குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுட்டாங்க, அவங்க யாராவது இன்னைக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலில் வெளியிருக்காங்களா? இல்லை யாராவது அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்களா? இல்லை இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட காவல் கண்காணிப்பாளர் மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு ஏதாவது இருக்கா? இல்லை இந்த வழக்கை இன்னும் ஸ்பீடா, ஏன்னா சம்பவம் நடந்த அடுத்த நாள் கைது, அதுக்கு அடுத்த நாள் சிபிஐ மாற்றம்னு எவ்வளோ வேகமாக போக முடியுதோ போகுது, அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே. அப்போ இதை இன்னும் ஸ்பீடாக நடத்தியிருக்க முடியும்னு சொல்ல முடியுமா?
இல்ல அந்த குடும்பத்தை வந்து கண்டுக்காம விட்டுட்டாங்க, அவர்கள் கேட்பாரட்டு இருக்கிறாங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அப்போ இந்த வழக்குல என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அதாவது எங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்கிறோம். இனிமேல் இன்னொன்று நடக்காம இருக்கிறதுக்கு என்ன ரிஃபார்ம்ஸ் முன்னெடுக்கப்படணுங்கிற ஆய்வு கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் மட்டும் வைக்கலையா, திமுக கூட்டணி கட்சியிலும் வைக்கிறாங்க. ஏன் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவே சொல்றாரு அந்த காவலர்கள் வழிக்கு விடுவாங்களா, தப்பிச்சு ஓடும்போது ஏதாவது நல்ல செய்தி வருமானு திமுகவிலிருந்து கூட ஒரு கொதிநிலை வெளிப்படுது இல்லையா? அதாவதுங்க, இப்போ இந்த காவலர்கள் வழிக்கு ஓடுவாங்களா, இவர்களுக்கு வந்து தண்டனை கிடைக்குமா, இது மக்களின் எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை சட்டத்தின் வழியில் செய்யணுங்கிறது அரசின் நோக்கம். இப்போ இவர்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும், உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், இந்த 6 பேரை தாண்டி வேற யார் இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனைகள் கிடைக்கணுங்கிறதுனால தானே இந்த இன்வெஸ்டிகேஷன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்கிறோம். நீங்கள் வந்து இவர்களுக்கு வந்து நாங்கள் தண்டனை பெற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா, தூத்துக்குடியில் சாத்தாங்குளத்தில் அதிமுக அரசு இருக்கும்போது உயர்நீதிமன்றம் முன் வந்து சாத்தாங்குளத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டதுக்கு பிறகு ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து நீதிமன்றம் அனுப்பி வைத்த பிறகு அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மிரட்டப்பட்டாருங்கிற செய்திகள்லாம் வந்ததுக்கு பிறகுதான் அந்த வழக்கில் அந்த காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டார். அப்போ அந்த இடத்துல தான் இந்த கேள்வியை நம்ம எழுப்பணும். திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் போராட்டத்துக்கு பிறகு நடந்தது அது. ஆனால் இங்கே உடனடியான கைது நடந்திருக்கு, உடனடியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அறச்சீற்றத்தை விட முதலமைச்சருக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தால தான் அந்த குடும்பத்தின் பக்கம் நிற்பதாக இருந்தாலும் சரி, அவங்க கைது செய்யப்படுவதாக இருந்தாலும் சரி. ரெண்டாவது, ஒரு விஷயத்தை அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க சட்டத்தின் வழியில் இதை எவ்வளோ வேகமாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ வேகமாக தான் எடுத்துகிட்டு போக முடியும். அந்த வழியில் இந்த வழக்கு எடுத்துகிட்டு போகப்படுது. நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.